அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார் அன்பர் அவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தார் அன்பர் அவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கிவிட்டார். பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. மகத்துவமும் ஞானமும் ஸ்தோத்திரகனமும் வல்லமை பலனும் என் இயேசுவுக்கே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான
இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி உம் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ரட்சகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. Oh God, we thank you Lord. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஓ உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், குமாரனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். In the darkness we were waiting without hope, without light, till from heaven you came running. There was mercy in your eye to fulfill the law and prophets. To a virgin came the word, from a throne of endless glory to a cradle in the dirt. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise the Father, Praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. To wield the kingdom coming and to reconcile the law, to redeem the whole creation. You did not despise the cross, for even in your suffering you saw to the other side. Knowing this was our salvation, Jesus for the sake you died. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. கர்த்தர் நம்மை இன்றைக்கு இந்த 2024 ஆண்டின் முதலாம் நாளிலே முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. May God fill you with a burden for prayer, a spirit of prayer.
இந்த நாளிலே கர்த்தரை பார்த்து எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை தாரும் கர்த்தாவே, எங்களுக்கு ஜெப ஆவியை தாரும். எங்களுக்காக ஜெபிக்க, எங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க, எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, சபைக்காக ஜெபிக்க, ஆண்டவரே இந்த உலகத்திற்காக ஜெபிக்க. Fill me with the spirit of prayer. Fill me with the spirit of prayer. என்னை ஜெப அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுவதும் நான் அதிக நேரம் ஜெபிக்க, அதிக நிமிஷங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண என்னை ஜெப ஆவியால நிரப்பும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ரிகபரபா. கர்த்தாவே, எங்களை ஜெப ஆவியால நிரப்பும் ஆண்டவரே, எங்களை ஜெப ஆவியால நிரப்பும் கர்த்தாவே. யோவான் 17ஆம் அதிகாரம் 26 வசனங்களும் இயேசு செய்த ஒரு அருமையான ஜெபம். வேத புத்தகம் முழுவதும் அநேக ஜெபத்தை குறித்து நாம் வாசித்திருப்போம். அதில் மிக விசேஷித்த ஜெபம் இந்த ஜெபம். இயேசு கிறிஸ்து அவர் மரணத்துக்கு முந்தின நாள், அவர் காட்டிக் கொடுக்கப்படும்படியாக எடுத்து செல்லும்போதுக்கு முந்தின நாள் அவர் பரலோகத்தை நோக்கி ஜெபித்த ஜெபம். அவர் he prayed himself as an high priest unto God. பிரதான ஆசாரியனாக அவர் பரலோகத்தை பார்த்து ஜெபிக்கிறார். இந்த ஜெப நாட்களிலே இந்த அதிகாரத்தை நாம் இயேசுவின் ஜெபத்திலிருந்து நாம் ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உடைய ஜெபத்தினுடைய நோக்கம், த ஃபோக்கஸ் ஆஃப் ஜீசஸ் பிரேயர் என்னவென்பதை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு பிரதான ஆசாரியனாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். பல விதத்தில், பல ஆங்கிள், பலவிதமான நிலைமையிலிருந்து நாம் ஜெபிப்போம். ஆபத்திலிருந்து ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு ஜெபிப்போம், பல பர்சனாலிட்டியாக நம்மை நினைத்து ஜெபிப்போம். இயேசு தம்மை பிரதான ஆசாரியராக நினைத்து அவர் ஜெபிக்கிற ஜெபம்தான் ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று இதை பொதுவாக சொல்லுவார்கள். ஏன் அப்படி என்றால், பிரதான ஆசாரியர் அவனுக்காக, அவன் குடும்பத்திற்காக, அவருடைய இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக சென்று பிரதான ஆசாரியர் ஜெபிப்பார். ஒரு ஜெபத்தை செய்கிறவர்கள், ஜெப வீராங்கனை, ஜெப வீரர்கள், அவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், அவர்களிடத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை தருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். When we pray, we enter into the presence of God as an high priest. முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, 3 காரியங்களை இன்றைக்கு இந்த சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The focus of Jesus' prayer, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தினுடைய இலக்கு, அதாவது அவர் எதை வைத்து ஜெபித்தார். முதலாவதாக பாருங்கள், it was an onset focus, it was an upward focus. அவருடைய ஜெபம், அதனுடைய டார்கெட், அதனுடைய நோக்கமெல்லாம் பரலோகத்தை நோக்கி இருந்தது. ஆன்செட் ஃபோக்கஸ் என்று சொல்லலாம். இரண்டாவதாக பார்க்கும்போது, திஸ் பிரேயர் ஹேட் அன் அவுட்வர்ட் ஃபோக்கஸ். தம்முடைய சீஷர்களுக்காக வெளியரங்கமாக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். மூன்றாவதாக பார்க்கும்போது, இட் வாஸ் அன் ஆன்வர்ட் ஃபோக்கஸ். அவர் முன்னேறி சென்று சபைக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும்போது இன்னும் சபை பிறக்கவில்லை. அன்றைக்கே he was praying for the future, an onward focus. பாருங்கள், முதல் வசனம், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. பொதுவாக ஜெபிக்கும்பொழுது நாம் தலை வணங்கி ஜெபிப்பது உண்டு இல்லையா? நாம் கைகளை கூப்பி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். இயேசு இந்த இடத்துல பாருங்க, அவர் தலை வணங்கி ஜெபிக்கவில்லை, தன் கண்களை வானத்துக்கு நேராக அவர் கண்களை ஏறெடுத்து அவர் ஜெபித்தார். லுக் அட் த போஸ்டர், அவருடைய ஸ்தானத்தை பாருங்கள். அவர்
வானத்தை நோக்கி ஏறெடுத்து பார்த்து கண்களை வானத்துக்கு நேராக அவர் பார்த்து ஜெபிக்கிறார். முதல் 5 வசனங்களிலே அவருடைய ஆன்செட் ஃபோக்கஸ், அப்வர்ட் ஃபோக்கஸ், பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், நம்முடைய கண்கள் எல்லாம், கண்கள் மூடி இருந்தாலும் கண்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்ம கண்களை மூடின உடனே நமக்கு என்ன நினைப்பு வரணும்னா, ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் த ஃபாதர். பிதா சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், அதற்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்ற ஒரு ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது ஜெபத்தினுடைய மகிமையை நாம் காணலாம். இது 1-5 வசனத்துக்குள்ளாக மகிமை 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 என்று 5 முறை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் பாருங்க, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். 4ஆம் வசனம், உம்மை மகிமைப்படுத்தினேன். மறுபடியுமாக 5ஆம் வசனம், எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் க்ளோரி, மகிமை, மகிமையை குறித்து பேசுகிறார். இந்த 5 மகிமை வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது, he is talking about 2 different kinds of glory that we can experience. முதலாவதாக அவர் சொல்லுகிற மகிமை என்றால், உலகத்திற்கு இயேசு வருவதற்கு முன்பாக பிதாவோடு இருக்கும்போது அவருக்கு காணப்பட்ட மகிமை. 5ஆம் வசனம், உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அவருடைய மகிமை பாருங்க. நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு முன்பாக, உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு மகிமையை பிதா கொடுத்திருந்தார். அந்த மகிமையை கண்களால் பார்க்க முடியாது, அந்த மகிமையை ஒருவராலும் கிரகிக்க முடியாது. he was so powerful, incomprehensible glory. கிரகிக்கப்பட முடியாத மகிமையை அவர் வைத்திருந்தார். அந்த மகிமையை என்ன செய்தார்? பரலோகத்திலே வைத்துவிட்டு பூலோகத்திற்கு வந்தார். மனித உருவு கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார், உம்மை மகிமைப்படுத்தினேன், உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பூலோகத்திலே அவர் வந்தது வித்தியாசமான மகிமை. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மகிமை. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது, when I start praying, நான் உலக தோற்றத்துக்கு உண்டாகிறதுக்கு முன்பாக இருந்த அந்த மகிமையினாலே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். 5ஆம் வசனம், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தை நோக்கி ஜெபிப்பதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரை ஏதாவது தாரும் என்று அல்ல, கர்த்தாவே என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். ஒரு அற்புதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், அது தப்பு இல்லை. ஆனால் இதை செய்வதன் மூலியமாக கர்த்தாவே நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். Whatever we pray and whatever we receive answers in prayer should always bring glory to God. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பதில் தருவார். ஆமென். அதுதான் முதலாவதாக ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமையை வைத்து அவர் கீழே வந்து அவர் பூலோகத்திலே மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த வசனத்திலாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்தேன். I am able to complete the assignment that you give me. ஆண்டவருடைய சித்தத்தை அவ்வப்போது முடிக்க 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 அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். That gives us an authority in prayer. அவருடைய பிரசனத்துக்குள்ளாக சென்று அதை ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு அதிகாரம் தருவார். 2வது பாருங்க, 6ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால், எனக்கு தந்த ஜனங்கள், எனக்கு தந்த
சீஷர்கள் எனக்கு தந்த மனுஷர்கள் என்று அடிக்கடியாக சொல்லுகிறார். 6ஆம் வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். 7ஆம் வசனம், நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்பாலே உண்டானதென்று. அப்போது அவரோடு கூட இருக்கிற சீஷர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறார். இட் இஸ் தி அவுட்வர்ட் ஃபோக்கஸ். அது வரைக்கும் பிதாவை நோக்கி மகிமைக்காக ஜெபம் பண்ணுறார். ரெண்டாவது பாருங்க, சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுறார். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிப்பதை போல நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது, அவ்விசுவாசிகள் அல்ல, பிலீவர்ஸ், பீப்புள் ஹூ ஹவ் அக்செப்டட் கிரைஸ்ட், அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறார். அப்போ நம்ம குடும்பத்திற்காக நம்முடைய சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கும் போது எதற்காக ஜெபிக்க வேண்டும்? 15-17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 2 காரியத்துக்காக இயேசு ஜெபம் பண்றார். 15ஆம் வசனத்தில் ஜீசஸ் வாஸ் praying ஃபார் their செக்யூரிட்டி, அவருடைய பாதுகாப்புக்காக இயேசு ஜெபம் பண்றார். 17ஆம் வசனத்தில் he is praying for their sanctity, அவருடைய பரிசுத்தமாக்குதலுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சீஷர்களுக்கு, மனிதர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்து விட்டேன். 15ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். செக்யூரிட்டி. தீமை அதிகமாக வரப்போகிறது. ஏனென்றால் இன்னும் சில நாட்களிலே அவர் மரித்து, அவர் இன்னும் 50 நாட்களிலே அவர் பரமேற போகிறார். He is going to go up to heaven. அதற்கு பிறகு சீஷர்களுக்கு என்ன வேண்டும்? தீமை அவர்களை தாக்கும். Evil will attack them. தீமை அவர்களை தாக்காதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நீர் காக்க வேண்டும் என்று உம்மை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 17ஆம் வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வெளிப்பிரகாரமான ஒரு பாதுகாப்பு, உள்பிரகாரமாக ஒரு பரிசுத்தம். இந்த 2024ஆம் ஆண்டிலே நாம் பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும், மேக் அஸ் sanctified in you Lord, எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த ஆண்டிலே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும், இன்னும் உமக்கு பிரியமாக மாற வேண்டும். எங்களுடைய கண்கள், எங்களுடைய பார்வை, நாங்கள் கேட்பது, நாங்கள் ஜெபிப்பது, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். அதற்காக ஜெபம் பண்ணணும். தீமைகள் அதிகமாக போகிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் இயேசு ஜெபித்தார். உள்ளுக்குள்ளாக பரிசுத்தம், வெளிப்பிரகாரமாக பாதுகாப்பு. உள்ளுக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கும்போது வெளியரங்கமாக நாம் ஆட்டோமேட்டிக்காக காக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு 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 தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, லெஸ் ஸ்க்ரீன் டைம். நான் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நான் யூடியூப் பார்ப்பனோ அதை குறைக்கணும் இந்த வருஷம். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்க? ஆமீன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். நம்ம முதல் செய்வோம், அப்புறம் பிள்ளைங்க செய்வாங்க. இன்றைக்கி தண்ணி மாதிரி யூடியூப் இல்லாமல் நிறைய பேரால் வாழ முடியல. நல்லது இருக்கிறதுல, அதை தப்பே இல்லை. நாம் பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள பரிசுத்தமாக இருக்கிறதோ அதுதான் வெளியே தெரியும். இயேசு அதை தான் சீஷர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவரே, என்னுடைய சீஷர்கள் எல்லாம் இன்னும் பரிசுத்தமாகப்பட வேண்டும். அப்போ நமக்கு எதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் கொண்டு வருகிறது என்பதை ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் என் டைமை திருடுகிறது, எதெல்லாம் என்னுடைய சிந்தனையை பாதிக்கிறது. ஒரு புதிய காரியத்தை ஒரு ஃபில்மில், ஒரு வீடியோவில் பார்த்துட்டோன்னா அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிரும். அதை அழிக்கவே முடியாது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் சில்ட்ரன் கஷ்டப்படுற காரியம் என்னென்னா, ரெஜிஸ்டர்ட் ஆகிடுது, திருப்பியும் அதுக்கு போகிறாங்க. அப்போது இந்த வருஷத்தில் கர்த்தாவே, ஐ வாண்ட் டு பிகம் மோர் ஹோலி. மூன்றாவது, இயேசு எதற்காக அவர் ஜெபிக்கிறார் என்றால் 21ஆம் வசனம் 20லிருந்து 3rd, he is praying with an onward focus.
ஃபார்வர்ட் ஃபோக்கஸ். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், அப்போ இதற்கும் டிசைபிள்ஸ்க்கு ஜெபம் பண்ணார், இவளுக்கு மட்டும் வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல், முதல் 5 வசனத்தில் அவருக்காக மகிமைக்காக ஜெபம் பண்ணார். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்தத்திற்காக, பாதுகாப்புக்காக, சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணார். இப்போ பாருங்க, அவருடைய ஃபோக்கஸ் மாறுது. நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து ஃபியூச்சர். சீஷர்கள் இவருக்கு பிறகு உலகத்தில் போய் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவரை விசுவாசிக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்காக. இன்னும் அந்த ஆட்கள் வரலை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த சீஷர்கள் எல்லாம் இவர்கள் போய் வார்த்தையை சொல்லும்பொழுது இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் எதிர்காலத்தில் யாருன்னா சபையாராகிய நீங்களும் நானும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக வேண்டிக் கொள்கிறார் என்றால், அன்றைக்கே நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். எதற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்? 21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். ரொம்ப 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 கஷ்டம். யூனிட்டி. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். இயேசு பிதாவில் இருக்கிறார், பிதா இயேசுவுக்குள்ளாக இருக்கிறார். இதில் நம்மையும் அங்கே சேர்த்து கொள்ளுகிறார். நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல. அப்புறம் பாருங்க, அவர்கள் எல்லாரும் நம்மில், கணவன் மனைவியிலும் மனைவி கணவனிலும் ஒரு ஒற்றுமையாக இருக்கும்போது பிள்ளைகள் அவருக்குள்ளாக ஒற்றுமையாக இருப்பார்கள். அது அப்படி தான் இருக்குங்க இல்லையா? பாருங்க 21ஆம் வசனம். நீர் என்னிலும், அதாவது பிதா இயேசுவிலும் இயேசு பிதாவிலும் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் இல்லையா, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் இன்கல்கேட் பண்ணி இது நிமித்தமாக கர்த்தர் ஒரு மகிமையை தருவார். 22ஆம் வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த இடத்துல தான் காட்ஸ் க்ளோரி வில் கம். கர்த்தருடைய மகிமை எங்கு வரும் என்றால் ஒற்றுமையிலே வரும். when there is unity you have the blessing of glory. ஆசீர்வாதம் வேற, மகிமை வேற. ஆசீர்வாதம் வேற. முன்னால் ஜெபம் பண்றார் இல்லையா, செக்யூரிட்டி, சாங்க்டிட்டி, அதெல்லாம் ஆசீர்வாதங்கள். ஆனால் ஒற்றுமை எங்கு வருகிறதோ அங்கே என்ன வந்துடும்? மகிமை வரும். உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கேருபீன்கள் செட்டைகளை விரித்து அவைகள் ஒற்றுமையாக இருக்கும்போது அதன் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. இந்த வருஷத்தில் நம்ம ஜெப வாழ்க்கை மாறணும். ஆமே. ஊக்கமாக ஜெபித்தல், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தல், அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து இந்த 3 ஃபோக்கஸ். அவருக்காக ஜெபித்தார், சீஷர்களுக்காக ஜெபித்தார், சபை ஒன்றாயிருக்கும்படியாக ஜெபித்தார். ஆமென். ஒரு நிமிஷம் 60 செகண்ட் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா, மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணாலும் 50 தடவை பண்ணலாம். எத்தனை தடவை? 50 தடவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு, அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பண்ணலான்னா 3000 ஸ்தோத்திரம் பண்ணலாம். 1 மணி நேரத்துக்கு 3000 ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதி, இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க. எவ்வளோ ஸ்தோத்திரங்களை நான் பண்ண போகிறேன்? how much of praise I am going to do. காலையில் எழுந்துறீங்க, டைமை பாருங்கள், 4 மணி, 4:30, 5, 5:30, எந்த டைமாக இருந்தாலும், ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்திரிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வயசானவங்க தெரியும், அவங்க புளியங்கொட்டை வச்சுருப்பாங்க, 1000 புளியங்கொட்டை வச்சுருப்பாங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 இந்த பக்கம் போயிடும், திருப்பி இங்கேருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது 2024ஆம் ஆண்டிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். இப்போ நீங்கள் வந்தவங்க பாருங்கள், நீங்கள்லாம் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சண்டே மார்னிங் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா மற்றவங்க எங்கே ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர் மைக்கில் கத்திக்கிட்டே இருக்கார், ஆனால் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்க. அப்படியே உட்காந்துட்டு நம்ம பார்க்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டு அமைதியாக இருந்தால் வேறு ஏதாவது பேசும் காதில். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஜெபிக்கணும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு நம்முடைய குறிக்கோள், ஆண்டவரே என்னை ஜெப ஆவியால் நிரப்போம், எனக்கு என்னை ஜெப ஆவியால் நிரப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தருடைய சிங்காசனம் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு மைல்டு மியூசிக் போடுங்க. யூடியூப்லேருந்து மைல்டு மியூசிக் போட்டுட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரோட நாமத்தெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு துதி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரே எங்கள் பிதாவுக்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெப ஆவியை தாரும். எங்களுக்கு இருக்கிற நறுங்குண்ட ஆவியை எடுத்து போடும். எங்களுக்கு இருக்கிற துக்கத்தின் ஆவியை எடுத்து போடும். எங்க மேல இருக்கிற கர்த்தாவே கவலையை எடுத்து போடும். எங்களுக்கு சிங்காரத்தை தாரும். துதியின் ஆடையை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகபாதியாரலவா. நம்ம ஹால்ல இருந்து பெட்ரூம் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. அங்கிருந்து கிச்சனுக்கு போகும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நம்ம வண்டி ஓட்டும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு நாள் ஃபுல்லா இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு ஸ்தோத்திரம் நிறைந்த ஆண்டு. நான் சொல்லுகிறேன், எல்லா பிசாசின் கட்டுகள், எல்லா விதமான பில்லி சூனியங்கள், எல்லா விதமான கட்டுகள் உடைக்கப்படும். எல்லா விதமான கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படும். பலவீனங்கள் நம்ம விட்டு அகன்று போகும். ரிகபாதி அந்தரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஸ்தோத்திரத்தினால மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க மேல மகிமை இருக்கணும். நிறைய பேர் சொல்லணும், உங்க மேல மகிமையை நான் காண்கிறேன். I am able to see God's glory. I am able to see God's glory. I am able to see the fire on you. உங்க மேல ஒரு அக்கினியை நான் பார்க்கிறேன். உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன். உங்க மேல கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன். ஒரு பிரகாசத்தை பார்க்கிறேன் என்று அநேகர் சொல்லணும் கர்த்தாவே. ஏன் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் ஜெப ஆவியால நிரப்பினபடியால் உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்போம். உம்மை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. படுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எழும்பும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நாங்க வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் சொல்றேன், ஆண்டவர், அந்த எரிகோ முதல்ல கீழே விழும். இதுவரைக்கும் விழாத தடைகள், இதுவரைக்கும் நமக்கு எதிராக நிற்கிற மலைகள் அகன்று போகும். எல்லா விதமான எதிர்ப்பின் ஆவிகளும் கடந்து போகும். நீங்க பண்ற ஸ்தோத்திரத்தினால, உங்க வீட்டை ஸ்தோத்திரத்தினால நிறைக்கிறதுனால, வீடு முழுவதும் ஸ்தோத்திரத்தால நிரம்பட்டும். வீடு முழுவதும் துதியால நிரம்பட்டும்.
ஹalleluya. ஓ ஹalleluya. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நாம போறதுக்கு முன்னால ஒரு தீர்மானம் எடுப்போம். Take a decision today. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். Less screen time. Less screen time. I will not look at more of YouTube. I will just praise him. நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க அப்படியே ஃபயர் பிராண்டா மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளாக மகிமை வந்துடும். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். உங்க தலை முதல் கால் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் வரும். கர்த்தாவே, இந்த ஆண்டிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்க கண்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்க வீடை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்க வீட்டில் ஆண்டவரே சினிமா படங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் டிவியிலும் யூடியூப்லும் வரவே கூடாது கர்த்தாவே. எங்க வீடு ஒரு திருச்சபையாக மாறணும். எங்க வீடு ஒரு ஆலயமாக மாறணும். எங்க வீட்டில் இயேசு வரணும். எங்க வீட்டில் வருகிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். எங்க வீட்டில் இயேசு உலாவ வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஒரு கிருபை தருகிறார். ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு கிருபை தருகிறார். ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஆல்வேஸ் praising God, always praising God, always lifting up the name of Jesus, always like Jesus. இயேசுவை போல பிதா. கண்கள் எப்போதுமே மேலே, கண்கள் எப்போதுமே பரலோகம், எண்ணமெல்லாம் பரலோகம், பேச்செல்லாம் பரலோகம். ஆண்டவரே, சிந்தனை எல்லாம் கர்த்தருடைய காரியங்கள். ஹalleluya. தலை கீழாக மாறும் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை தலை கீழாக மாறும். எல்லாம் மாறும். தடைகள் எல்லாம் உடைந்து போடும். கர்த்தர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நாம் தான் தடையாக இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த தடை உடைக்கப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் செய்ய மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. செல்வதற்கு முன்பதாக நாளை தினத்தில் பள்ளிகளுக்கு செல்லும் பிள்ளைகளுக்காக, வேலைக்கு செல்லும் நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் வேண்டிக் கொண்டு நாம் செல்லுவோம். கர்த்தர் இந்த புது வருஷத்தில் நாளைக்கு நம்முடைய வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கெல்லாம் போகும்பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவை, இந்த முதலாம் நாள் ஜெபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்வது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கர்த்தாவே, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலோ இந்த வாரத்திலோ எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது உலகம், மாமிசம், பிசாசு எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி அவர்கள் மேல் உம்முடைய இரத்த வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரை எல்லா விதமான அறிவை கர்த்தரை தரும்படியாக இந்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள, எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே படிக்கிற ஆண்டவரே ஸ்கூல்களிலே முதன்மையாக வர தேவன் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய போகை வருகையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் அங்கே சாட்சியாக உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேலைகளுக்கு செல்ல போகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினம் கர்த்தர் அவர்களோடு கூட நீர் செல்லும் ஆண்டவரே. அவருடைய கம்பெனிக்கும் அவங்களுடைய ஆண்டவருடைய ஃபர்முக்கும் எங்கு போனாலும் இயேசு அவருக்கு முன்பாக நீர் செல்லும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியாக கர்த்தருடைய கண்கள் அவருங்க மேல பதிக்கப்பட்டுட்டு இருக்கணும் கர்த்தாவே. Let your eyes always follow them, Lord. அவளோடு கூட சென்று ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக, நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்றைக்கு வந்ததுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்.